துவக்கப்பள்ளியில் நான் 5வது வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் 6வது ராமசாமி மேல்நிலைப் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இடையிலே வந்து சூழ்நிலை காரணமாக நின்றுட்டேன். அதுக்கப்புறம் ரயில்வேயில் எங்கள் மாமா வந்து ராஜகோபால் வந்து ரயில்வேயில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் கொண்டு ரயில்வேயில் என்னை வேலைக்கு சேர்த்தார் 25/5/77. அதுக்கப்புறம் கேஷுவல் அப்புறம் தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 27/10/80 போஸ்டிங் கிடச்சிது. அதுலேருந்து பர்மனெண்ட்டாக வேலை பார்த்து 2012 ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பையன் ஒரு முயற்சி பண்ணி, நீ வந்து படித்தா நல்லா இருக்கும்பா, நீ தான் புக்கெல்லாம் நிறையா படிக்கிறேன், எல்லாம் 8வது படி அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் என் புக்கெல்லாம் பையன் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் புக்கை படித்து நல்லா 8வது பாஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 10வது 5 சப்ஜெக்டில் 2 சப்ஜெக்டாக எழுதி பாஸ் பண்ணேன். அப்புறம் கடைசி ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷு விட்டு போச்சு, அதை இந்த வருஷம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த காலத்துலேயும் சரி, எந்த காலத்துக்கும் படிப்பு தான் முக்கியன்ற மாதிரி, கல்விக்கு வந்து வயசே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஔவையாரே சொல்லியிருக்காங்க, கட்டுறது கைமண் அளவு தான் கல்லாத உலகளவுன்னு. அதை வச்சு எங்கள் பையன் வந்து முயற்சி பண்ணி படிப்பான்னு சொன்னதுனால அவர் புக்கெல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு பையன் உதவி பண்ணார். அதனால் கல்வி முக்கியமாக இருக்கிறதுனால எல்லோரும் வந்து இந்த மாதிரி கல்வியை வந்து பாதியிலே நிறுத்தாமல் நல்லா படித்து ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து வேலைக்கு போய் குடும்பத்தை நல்லா கவனிக்கிற மாதிரி இப்போ இருக்கிற இளைஞரெல்லாம் படிச்சுட்டு சுற்றி வராமல் நல்ல சமுதாயத்துக்கு உதவி பண்ணுற மாதிரி இளைஞர்கள் இருக்கணும். படிப்பில் முன்னேறணும், வேலைக்கு போய் குடும்பத்தை காவந்து பண்ணணும், அப்போதான் நல்லாயிருக்கும். இந்த வயசில் நான் வந்து இதை வந்து படிக்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் ஊட்டினது எங்கள் பையன்தான். ஆர்வம் ஊட்டி படிக்க சொன்னார். அதனால் எனக்கும் வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஆர்வம் ஊட்டுறதுனால நானும் படித்து இந்த வயசில் அங்கே ஸ்கூலுக்கு போகும்போது சில பேர் பசங்கள்லாம் பார்ப்பாங்க, தாத்தாவை படிக்க வந்திருக்காரா அப்படின்னு. பசங்கள்லாம் ஒரு ஆர்வமாக என்னை பார்த்து எவ்வளவோ சில லேடிஸுங்க விட்டு போனவங்க வந்து பரீட்சை எழுத வராங்கல்ல, அவங்களே வந்திருக்காங்க, வந்து இந்த வயசில் வந்து படிச்சுட்டு எழுதுகிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே அதை கண்டு ஆர்வமாக படிக்கிறதுக்கு ரொம்ப பேர் முன் வந்தாங்க.